மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சங்கம் வளர்த்த மதுரையிலிருந்து தன் சங்கத்துக்கு விதை ஒன்றை வாங்கி வந்தவன் இடிதாங்கி. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்பது போல் இடிதாங்கியை சுட்டு பொசுக்கினாலும் இடிதாங்கியின் சங்கத்துக்கு எதிராக யாரும் சங்கு ஊத முடியாது. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று சங்கங்கள் பல இருந்தாலும் அத்தனை சங்கங்களுக்கு பின்னாலும் ஒரு படை இருந்தால்தான் சங்கம் நடைபோட முடியும். அப்படி படை இல்லாமல் போனதால் தான் முதல் சங்கத்தை கடல் கொண்டு போனது. ஆனால் இடிதாங்கியின் படையை சுனாமியால் நெருங்க முடிந்ததா? அதற்கு தெரியும் இடிதாங்கி ஒரு கிருமி என்று. அதிலும் கிரிமினல் கிருமி என்று சுனாமிக்கு தெரியும். சுனாமி பெயரிலேயே சுற்றி வருகின்ற ஒரு சில பினாமிகளுக்கும் புரியும். கூட்டுறவு சங்கமாக இருந்தாலும் சரி, நாட்டுறவு சங்கமாக இருந்தாலும் அல்லது காட்டுறவு சங்கமாக இருந்தாலும் சரி, சங்கம் என்று ஒன்று இருந்தால் அங்கே சங்கடங்களும் இருக்கத்தான் செய்யும். நடிகர் சங்கத்தில் சங்கடங்கள் இல்லையா? கூட்டுறவு சங்கத்திலே குழப்பங்கள் இல்லையா? அப்படி ஒரு குழப்பத்தை தான் மாணவர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மாணவன் நினைத்தால் அவன் நடத்தி காட்டுவான். அவன் நெஞ்சம் பெரும் நெருப்பு என்றெல்லாம் மாணவர்களை பார்த்து பாட்டு எழுதிவிட்டு அவர்கள் சங்கம் வைக்க கூடாது என்று சொன்னால் அதை இடிதாங்கி எப்படி தாங்குவான்? வங்க கடலிடம் போய் நீ சங்கம் வைக்க கூடாது என்று சொன்னால் அலைகள் சும்மா இருக்குமா? ஏனென்றால் இடிதாங்கியின் சங்கம் வீக்காக இருக்கலாம், ஆனால் இடிதாங்கியின் அஸ்திவாரம் கல்லூரி மரத்து மூட்டி ஸ்ட்ராங்காக போடப்பட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டே அரியர் வைத்ததால் தான் இன்று இடிதாங்கியின் கேரியர் குவளையம் முழுக்க கொரியரில் போய்கொண்டிருக்கிறார். இடிதாங்கியின் சங்கத்தின் மேல் மையை ஊற்றி அழித்து விடலாம், ஆனால் மாணவர் சங்கத்தின் மேல் மையை ஊற்ற முடியுமா? மாணவர்கள் இடிதாங்கி மாதிரி மங்குனிகள் அல்ல. அவர்கள் நாளைய சமூகத்தை சமன்படுத்த புறப்பட்டவர்கள். அவர்களுக்கு தெருவில் இறங்கி போர் புரியவும் தெரியும், அதே சமயத்தில் பாடங்களில் ஸ்கோர் செய்யவும் தெரியும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆனால் இடிதாங்கிக்கு போராடும் பழக்கம் சோரை கண்டால் சோரம் போகும் என்பதை கூறிக்கொள்ளுகிறேன். எனவே இடிதாங்கியை போல மாணவர்களை நினைத்து அவர்கள் சங்கத்தில் கை வைத்தால் மாணவர்கள் சும்மா இருக்க மாட்டார். அவர்களின் பக்கபலமாய் இடிதாங்கியும் இருப்பான் என்ற உண்மையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.